கிட்டத்தட்ட ஒரு 40 படங்கள் பண்ண ஒரு ப்ரொடியூசர். அவர்கிட்ட ஒரு ஸ்டோரி சொல்றதுக்காக போனேன். பட் அவருமே கடைசியில வந்து நின்னது என்னன்னா, அட்ஜஸ்ட்மெண்ட்மா இந்த மாதிரி மட்டும் பண்ணிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்ல. முதல்ல 20 லட்ச ரூபாய் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 30 லட்ச ரூபாய் தரேன்னாரு. எனக்கு கோவம் வந்துருச்சு. அதனால தூக்கி அவர் மூஞ்சிலே போட்டு வந்துட்டேன். ஸோ அப்படி பண்ணதுமே எனக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. லேடி ப்ரொடியூசர்ஸ் வரும்போது மாடல்ஸுக்குலாம் அந்த மாதிரி பிரச்சனை இருந்திருக்கு. என்கிட்டயே வந்து இந்த பையன் நல்லா இருக்கான், சூப்பராக இருக்கான், எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு. ஏன்னா வயசான நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிறது வேற, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அதோட சேர்த்து ஒத்துக்கோ அப்படின்னு சொல்றது வேற. அப்போ இதை சொல்லுவாங்க எல்லாருமே, நீ வந்து வயசு போயிடுச்சுன்னா கஷ்டம். அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து நான் அவனோட ஆளு, ஏன்னா அவர் தான் என்னை அங்கே வந்து சொல்லி விட்டதே. என்ன காஸ்ட்யூம் வேணும்னு கேட்டேன்னா, நீ காஸ்ட்யூம் இல்லாமலே நல்லா தான் இருப்ப. என்கிட்ட வந்து அந்த ஆண்டி சொல்லிட்டு போயிடுச்சு. கரெக்டாக 9 மணி இருக்கும்போது ஒன்று சொல்லிட்டு போயிடுச்சு, இந்த மாதிரி சார் வருவார் திறந்து வச்சுரு. எதுக்கு நான் திறந்து வைக்கணும், என்ன நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா எனக்கு அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்னன்னு தெரியாது, அந்த வார்த்தைக்கான அர்த்தமே தெரியாது. நான் என்ன நினச்சிட்டேன்னா, திரைமொழி நேயர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் நம்ம கூட ரைட்டர், டைரக்டர் அண்ட் ஆர்டிஸ்ட் பூங்கொடி இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸோ பொதுவாக மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் அப்படின்னாலே ஒரு கிரேஸ் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த கிரேஸ் எதுக்கு, என்ன ஏதுன்றதை நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதை விட உங்களுக்கும் பிக் பாஸுக்கும் என்ன ஒரு இது? பிக் பாஸ்க்கும் எனக்கும் ஆக்சுவலாக பெருசாக சம்மந்தம்லாம் எதுவும் கிடையாது. ஆக்சுவலாக அதில் வந்தவங்களை வச்சு நான் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன், நிறைய ஆட் எடுத்திருக்கேன். ஸோ நான் டைரக்ஷன் ஃபீல்டுங்கிறதுனால அவங்கள வச்சு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால அவங்கள பற்றி தெரியும், அவ்வளோதான். ஓகே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பொதுவாக எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, டைரக்ஷனாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ரைட்டிங், எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ஒரு பேர் இருக்குது, கோஸ்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு தெரியும் கோஸ்ட் ரைட்டர்னா என்னன்னு சொல்லிட்டு. பொதுவாக பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு ஏன் உங்களுக்கு அந்த பட்டம்னு சொல்லுங்கள். கோஸ்ட் ரைட்டர் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ரைட்டர் ஆகணும்னு தான் நான் ட்ரை பண்ணது. சில ப்ராப்ளம்ஸ், அதாவது ஒரு மேல் போயிட்டு ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்களோ, இல்லைனா அவங்களோட கதையை வந்து சொல்லும் பொழுது அந்த கதை நல்லா இருக்கு, நல்லா இல்லை, இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வரும். வேணும்னா வேணும்னாங்க, வேணான்றாங்க. அதே நான் ஒரு ஃபீமேலாக நான் போய் சொல்லும் போது அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ அதனால் அது வேண்டாம். அப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, இந்த மாதிரி உன் கதையை எனக்கு கொடுத்துரு, நான் வந்து என் பேர் என் கதை நான் டைரக்ஷன் பண்ண அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன், ஆனால் எழுதி மட்டும் கொடுத்துட்டு காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் கோஸ்ட் ரைட்டர். ஓகே. அந்த மாதிரி என்கிட்ட இருந்த நிறைய கதைகளை வந்து நான் நிறைய இடங்களுக்கு கொடுத்துருக்கேன். பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஒரு வெறுப்பில் செய்வாங்க, இல்லைன்னா வாய்ப்புகளே கிடைக்கல, நம்மளோட குடும்ப சூழ்நிலை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்து தன்னோட கதையை வந்து வித்துருவாங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு என்ன ரீசன் வந்து உங்களை அப்படி பண்ண வச்சது? ஆக்சுவலாக ஒரு பெரிய நிறைய இடங்களுக்கு ஏறி ஏறி இறங்கினேன். இந்த மாதிரி மோஸ்ட்லி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம் தான் வரும். நானும் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 40 படங்கள் பண்ண ஒரு ப்ரொடியூசர், பெரிய ப்ரொடியூசர் தான், மலையாளத்தில் மிகப்பெரிய ப்ரொடியூசர் அவர். அவர்கிட்ட ஒரு ஸ்டோரி சொல்றதுக்காக போனேன். லைன் ரொம்ப சூப்பராக இருக்குமா, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி என்னை ஒர்க் பண்ண வச்சாரு. நானும் ஒர்க் பண்ணி ஃபுல்லாக டைலாக்ஸும் முடிச்சு கொடுத்தேன். ஸ்க்ரீன் பிளே, டைலாக் எல்லாமே முடிச்சு அவர்கிட்ட கொடுத்தேன். வாங்கி கையில் வச்சுட்டு, எனக்கு இதுதான்மா, ஒன்றே ஒன்று தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னை நான் டேரக்டர் ஆக்கிறேன், ரைட்டர் ஆக்கிறேன், என்னவோ எனக்கு திறமை இருக்குது, நான் எழுதியிருக்கேன், அவங்க வந்து என்னை டேரக்டர் ஆக்கிறேன், ரைட்டர் ஆக்கிறேன். எனக்கு சரி ஓகே சார். சரி, இத்தனை நாள் நம்ம வந்து தேடி தேடி அலைஞ்சோம். ஸோ இவர் கொடுக்குறேன்னு சொல்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஒரு பெரிய கனவே கட்டிட்டேன். ஏன்னா கிட்டத்தட்ட 2 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அவர் கொடுக்குறேன்னு சந்தோஷமா போனேன். பட் அவருமே கடைசியில் வந்து நின்னது என்னன்னா, அட்ஜஸ்ட்மெண்ட்மா இந்த மாதிரி மட்டும் பண்ணிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னார். நீ குட்டி வயசுல இவ்வளோ சீக்கிரமா வந்துட்டு நீ டேரக்டர் ஆகணும்னா பெரிய விஷயம், நான் உனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தரேன், நீ இதை மட்டும் பண்ணிக்கோன்னு சொன்னார். முதல்ல வேணான்னுட்டேன். அப்புறம் ஒரு பெரிய தொகையை கொடுத்தாரு. அப்பவும் வேணான்னு சொல்லி வெளியே. தொகைனா எவ்வளோங்க? முதல்ல 20 லட்ச ரூபாய் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 30 லட்ச ரூபாய் தரேன்னாரு. எனக்கு கோவம் வந்துருச்சு. அதனால தூக்கி அவர் மூஞ்சிலே போட்டு வந்துட்டேன். ஸோ அப்படி பண்ணதுமே எனக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. நிறைய இடங்கள்ல என்னோட போட்டோஸை கொடுத்து இவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, பண்ணுவாங்கன்னு சொல்லி போட்டோவை நிறைய இடங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ அது எனக்கு இன்னுமே என்ன சொல்றது, பாக்குறவங்களாம் நீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியாம உன் போட்டோ இதுல இதுவாகுது, அதுல அதுவாகுது, இவங்கெல்லாம் இந்த பேமெண்ட்டுக்கு வருவாங்க அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்கன்னும் போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் வந்து அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர், கோ டைரக்டர் அந்த மாதிரி ஒர்க்கும் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அங்க இருக்கிறவங்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, உன் போட்டோ இதுலலாம் இருக்கே, நீ பண்றியா, நீ வருவியா, நாங்களும் கூப்பிடுறோம் வரியா, அந்த மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சே எதுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ என்கிட்ட இருக்க ஸ்கிரிப்ட் நான் ஒன்று கிழிச்சே போட்டேன். அந்த கம்பெனிலே வந்து ஆக்சுவலாக கிழிச்சு தூக்கி போட்டு எனக்கு அன்னைக்கு என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. நம்ம கஷ்டப்பட்டு இவ்வளவு எழுதுறோம் பண்றோம், அந்த திறமைக்கு வந்து மதிப்பு இல்லை, அதுக்கான ஒரு அங்கீகாரமும் இல்லை. ஆமா. ஸோ அதனால எனக்கு இந்த வாய்ப்பு வந்துச்சு. இந்த மாதிரி காசுக்கு தெரியாமன்னு கேட்கும்போது, சரி சும்மா தானே கிடக்குது,
அது மக்கி போறதுக்கு யார்கிட்டயாவது குடுத்துருவோமேங்க நிஜமா ஒரு விரக்தியில தான் குடுத்துட்டேன். ஓகே. இப்போ ஒரு குழந்தைய பெத்து சுமக்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்குமோ, அந்த மாரி தான் ஒரு கதைய எழுதும்போது நம்ம பார்த்து, பார்த்து ஒரு குழந்தைய தூக்கி குடுத்துட்டா எப்படி இருக்கும்? அந்த மாரி வலி இருந்துச்சு எனக்கு. அத நான் வந்து குடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். சரி அவங்களாச்சும் எடுத்து என்னோட கதை வெளிய வரும்னு நெனைக்கும்போது, சில இடங்கள்ல அந்த கதை ரொம்ப அழகா, சூப்பரா வந்திருக்கும். சில இடங்கள்ல ரொம்ப மோசமா, மட்டமா ம். எடுத்து வைப்பாங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் நம்ம எழுதின கதை வந்து இந்த மாரி வரணும்னு நெனச்சு எழுதியிருப்போம். எடுக்கிறவங்களுக்கு அப்படி தெரியாதுல்ல. பட் இருந்தாலும் நான் சும்மா வேஸ்ட்டா போக்கூடாதுன்னு கதைங்கள வந்து அந்த மாரி குடுத்துட்டேன். ஓகே. பாடி டிமாண்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அத பத்தி என்ன சொல்றது தெரியலையே! ஏன்னா, பொதுவா பார்த்தீங்கன்னா, எந்த ஃபீல்டா இருந்தாலுமே ம். ஜென்ஸுக்கு இந்த பிரச்சனை இருக்குமான்னு தெரியல. அவங்களுக்கு மைட் பி வேற இல்ல மாதிரி இருக்கும். இருக்கு. ஜென்ஸுக்கும் இருக்கு. நான் டைரக்ஷன் ஃபீல்ட்ல இருந்தனால, சில ப்ரொடியூசர்ஸ்ங்க கிட்ட அதாவது லேடி ப்ரொடியூசர்ஸ் வரும்போது, மாடல்ஸுக்குலாம் அந்த மாரி பிரச்சனை இருந்திருக்கு. என்கிட்டயே வந்து, "இந்த பையன் நல்லா இருக்கான், சூப்பரா இருக்கான். எனக்கு அட்ஜஸ்ட்மென்ட்க்கு வேணும்." அப்படின்னு. ஏன்னா வயசான ஆளுங்கள வந்து இந்த லேடி ப்ரொடியூசர்ஸ்ங்க வந்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க, சின்ன ஏஜ்ல இருக்கும்போது. ஸோ அதுவும் அவங்க சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆமா. ஸோ அந்த மாரி ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து கேட்டுருக்காங்க. அந்த மாரி கிளையண்ட்லாம் வந்து, அவங்க எடுக்கிற ஆட்ல எனக்கு இந்த பையன் தான் வேணும்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அந்த பையன் எனக்கு பெர்சனலாவும் வேணும்னு கேட்டுருக்காங்க. பசங்களுக்கு வராதுன்னு சொல்லாதீங்க. ஆனா அவங்களுக்கும் இருக்கு. ஆனா அவங்கள விட பெண்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா ஃபீல்டுல கேர்ல்ஸ் ப்ரொடியூசர விட ஜென்ட்ஸ் ப்ரொடியூசர்ஸ் வந்து அதிகமா அதிகம், இருக்காங்க. அதிகம். ஏன்னா, பைல்வான் கூட பார்த்தீங்கன்னா, அவர் நெறைய பப்ளிக்கா நெறைய பேட்டியில சொல்லியிருப்பாரு. ம். பெண்கள்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் இருக்கணும் ஃபீல்டுல. ம். அந்த பாடி டிமாண்ட் நீங்க அத வந்து கட்டுக்கோப்பா மெயின்டெயின் பண்றப்பவே நீங்க நல்லா சம்பாரிச்சுக்கணும். பாடி ம். டிமாண்ட் போயிடுச்சுன்னா, உங்களுக்கான மார்க்கெட்டும் போயிரும் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாவே சொல்லியிருப்பாரு. ம். இது நெறைய ஆர்டிஸ்ட் கூட வந்து அவங்களோட பேட்டியில சொல்லியிருக்காங்க. ஸோ, அத வந்து நீங்க தனித்துவமா பார்க்கும்போது அது உண்மைன்னு நெனைக்கிறீங்களா? உண்மதான். பொதுவாவே என்ன சொல்றது? எனக்குமே சின்ன வயசுல இருக்கும்போது வந்ததும் இந்த வயசு போயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் நடிக்க முடியாது, பண்ண முடியாது. இப்பவே இதுக்கெல்லாம் ஒத்துக்கோ! இந்த மாரிலாம் சொல்லுவாங்க. நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிறது வேற. அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி அதோட சேர்த்து ஒத்துக்கோ அப்படின்னு சொல்றது வேற. அப்ப இத சொல்லுவாங்க எல்லாருமே. நீ வந்து வயசு போயிடுச்சுன்னா கஷ்டம். வயசு போயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வெயிட் போட்டுரும். அந்த மாரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. இப்ப எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா ஃபீல்ட்ல இருக்கேன். அப்போ சொல்லும்போது அத மேபி நான் கேட்டிருந்தேன் அப்படின்னா, நான் வேற ஒரு ஸ்டாராவோ, பெரிய பிரபலமாவோ ஆயிருக்கலாம். பட் எனக்கு அது புடிக்கல. அது எனக்கு செட் ஆகாது சொல்றதுனால நான் வந்துட்டேன். இப்ப அவங்க சொன்னது என்னவோ நான் அந்த மாரி தான் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபேட் போட்டேன். எனக்கு ஃபீல்டுல நிக்க முடியல. பட் எனக்கு அது தேவை இல்ல. ஆனா ம். நெறைய பேர பிரெயின் வாஷ் பண்றது, இப்ப வர பொண்ணுங்க எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்றது, அந்த மாரி விஷயங்கள சொல்லி தான் அதுக்குள்ளேயே இழுக்குறாங்க. ம். ஸோ சின்ன வயசுல டிமாண்ட் இருக்குன்னா, பாடி டிமாண்ட் இருக்க தான் செய்யுது. ஏன்னா அந்த வயசுல தான் வந்து நடிக்கிறதுக்கும் சரி, எல்லாருக்கும் பிடிக்கிறதும் சரி, அந்த ஏஜ்ல தானே. அந்த ஒரு 20லருந்து 25, 18லருந்து 25 அது வரைக்கும் தான் பெண்களுக்கான அந்த டார்கெட். ஆமா. ஆனா நீங்க சொல்றீங்கல்ல, இப்போ இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஒருவேள ரசிகர்கள் எல்லாம் வந்து ஆன்டீஸ், அங்கிள்ஸ விரும்புறாங்களான்னு தெரியல. ஏன்னா, ஹீரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ம். வயசாயிடுச்சுங்க. அஜித்துக்கு, விஜய்க்கெல்லாம் வயசாயிடுச்சு. ஆனா இன்னைக்கு நான் சொன்னேன்னா கூட என்ன கமெண்ட்ல கழுவி ஊத்துவாங்க. கமெண்ட்ஸ்ல "நீ எப்படி சொல்லுவ எங்க அஜித்த? நீ எப்படி சொல்லுவ எங்க தளபதிய?" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களும் எல்லாருமே அங்கிள் ஸ்டேஜ் தான். பெண்கள்ல பார்த்தீங்கன்னா, நயன்தாரா, அதுக்கப்புறமேல்ட்டு த்ரிஷா இவங்க எல்லாருமே 45 பிளஸ் அந்த மாரி தான் இருக்காங்க. ம். ஸோ எல்லாம் ஆன்டீஸ், அங்கிள்ஸ் தான் நடிச்சிட்டு இருக்காங்களே! அப்ப அவங்களுக்கெல்லாம் பாடி டிமாண்ட் இருக்கா? அவங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் வளரும்போது யாருக்கா இருந்தாலும் அந்த பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க வளர்ந்துட்டாங்க. பெரிய இடத்துக்கு போய் உட்காந்துட்டாங்கன்னு யாருமே அவங்கள டிமாண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, அவங்களோட பாப்புலாரிட்டி வந்து வளர்ற இவங்களுக்கு வந்து தேவைப்படுங்கிறதுனால, அவங்க கிட்ட அவங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் இருக்காது. எக்ஸாக்ட்லி. இதே கேரக்டர் ரோல் பண்றாங்க இல்லையா? சின்ன சின்ன கேரக்டர் பண்ணுவாங்க. அவங்க வந்து அந்த 20 வயசுல இருந்து அந்த 40 வயசுக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு இப்ப 40 வயசு ஆனாலும் அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. ம், 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 ம். சீரியலா இருந்தாலும் சரி, மூவியா இருந்தாலும் சரி, எல்லா ஃபீல்டுலயுமே இருக்கு. இப்போ சீரியல் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க ஆக்சுவலா சூரியவம்சம் சீரியல்ல கமிட் ஆயிருந்தீங்க இல்லையா? ம். அதுல உங்களுக்கும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ன்னு நெனைக்கிறேன். ம். அசிஸ்டன்ட் டைரக்டரா இல்ல கோ புரொடியூசரான்னு தெரியும். டைரக்ட். கோ டைரக்டர். பெரிய பஞ்சாயத்து ஓடுச்சுன்னாங்களே! என்னதான் பிரச்சனை ஆச்சு ஆக்சுவலா? ஆக்சுவலா தொடர்ந்து சீரியல்கள வந்து 20 எபிசோட், 40 எபிசோட் அந்த மாரி நடிச்சுட்டு இருந்தேன். சுந்தரனியும் சுந்தரனானும் ஒரு சீரியல்ல வந்து கேரக்டர் ரோல் கிடைச்சது பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு இந்த சூரியவம்சம் சீரியலும் கிடைச்சது. இதுவும் கேரக்டர் ரோல் தான். அந்த வீட்ல வந்து வொர்க் பண்ற மாரி, என் பின்னாடியே அந்த வீட்டோட பண்ணையார் வந்து சுத்திக்கிட்டே இருக்கிற மாரி ஒரு கேரக்டர். ஒரு ஃபன்னான காமெடி ரோல் வந்து அதுல பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு என்ன சொல்றது? கேரக்டர் கதாபாத்திரம் வந்து இன்னொருத்தன் வந்து சுத்துற மாரிங்கிறதுக்காக, அங்க இருக்கிறவங்க எல்லாரும் என் பின்னாடி சுத்துற மாரி ஆயிடாதுல்ல எதார்த்தத்துல. ஆ. சோ அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து எல்லார்கிட்டயும் வந்து நான் அவனோட ஆளு. ஏன்னா அவரு தான் என்ன அங்க வந்து சொல்லி விட்டதே. பட் அதுக்காக அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது இல்லையா? ஃபோன் பண்ணி எதனா பேசினாருன்னா கூட என்ன சொல்லிடுவாருன்னா, நான் சொன்னேன் என்ன காஸ்டியூம் வேணும்னு கேட்டேன்னா, "நீ காஸ்டியூம் இல்லாமலே நல்லா தான் இருப்ப." இந்த மாரிலாம் பேச வேண்டியது. நான் எப்பவுமே ஸ்பீக்கர்ல தான் போட்டு பேசுவேன். ஸோ என் வீட்ல இருக்கிறவங்களும் கேட்பாங்க இல்லையா? ஸோ ம். அது அவர்கிட்ட நான் போய் கேட்கும்போது அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு.
ம், 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 ம். நான் அதுக்கப்புறம் எனக்கு இது செட் ஆகாது. இவரு இந்த மாரி பேசிட்டு இருக்காரு. பார்க்குறவங்க எல்லாருமே என் மேல அந்த பார்வையில பார்க்குறாங்க, பேசுறாங்க. இது தப்பா இருக்கு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அங்கருந்து நான் வெளிய வந்துட்டேன். ம், ம், ம். அதுக்கப்புறம் உங்களோட ஏன்னா இப்ப நீங்க சண்டை அப்படின்னு வரும்போது பொதுவா வந்து பெண்களுக்கு வந்து 2 விதமான ஒரு அப்ரோச் இருக்கும். ஒண்ணு நெகட்டிவ் அப்ரோச் இருக்கும். இன்னொன்னு பாசிட்டிவ் இருக்கும். இப்ப அந்த இடத்துல நீங்க அவ்வளவு பெரிய செட்ல சண்டை பண்ணிட்டு வெளியில வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சீரியல்ல எப்படி வாய்ப்புகள் இருந்தது? சீரியல்ல வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஏன்னா, அப்போ எனக்கு வயசும் இருந்தது. ஸோ, அதனால தொடர்ந்து நெறைய இடங்கள்ல பண்ணிட்டே இருந்தேன். இந்த மாரி ஏதாவது ஒரு பிரச்சனை எதனா ஒண்ணு பண்ணிடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலா பேசிட்டு அத விட்டுட்டு இருக்கலாம். எனக்கு தெரியாம அது ஒரு பெரிய பிரச்சனையா நான் ஆக்கிட்டேன். சரி நம்ம பெண்களுக்காக குரல் கொடுக்கணும் நெறைய பேசியிருக்கேன் அப்போ. மத்தவங்களுக்காக போராடியிருக்கேன். ஸோ, அதனால நம்ம நமக்காக பேசணுமேங்கிறதுனால அப்ப பேசிட்டேன். ஆனா அது போக போக எனக்கு புரிஞ்சது என்னன்னா, இந்த மாரி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டோம் அப்படின்னா, யூனிட் அது அதுக்குன்னு யூனிட் இருக்கு. இவங்க அவங்களோட ஃபோட்டோவ அனுப்பிச்சு, இவங்க வந்து இந்த மாரி பிரச்சனை பண்ணாங்க. இல்லன்னா ஷூட்டிங்க்கு இவங்க தொடர்ந்து லேட்டா வராங்க. இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் வந்து அதுல மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க வந்து அதோட வேற எதுலயுமே செலக்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம போவோம், ஆடிஷன் போவோம், செலக்ட் பண்றேன்லாம் சொல்லுவாங்க, சூப்பரா நடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்மள வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம போவே மாட்டோம். நம்ம தொடர்ந்து போயிட்டே இருப்போம். ஏன்டா நம்ம செலக்ட் ஆகலன்னு யோசிச்சிருந்தா, அதுக்கு பின்னாடி காரணம் இதுவா தான் இருக்கும். ஆக்சுவலா ஃபீமேல் ஸ்ட்ரகிள்ஸ் அத பத்தி எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா, ஃபீமேலா பொறக்கறது வந்து பாவம்னு எடுத்துக்கிறதா, இல்ல பிளெஸ்ஸிங்ஸ்ன்னு எடுத்துக்கிறதான்னு தெரியல. மீடியால சார்ந்த பெண்களுக்கு எல்லாருக்குமே ஃபீமேல் ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு மொளத்துக்கு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாரியான ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது? ஸ்ட்ரகிள்ஸ்னா நெறைய இருந்துச்சு. இப்போ எனக்கு டைரக்ஷன் ரைட்டர் ஆவறதுக்கும் ஸ்ட்ரகிள் இருந்தது. ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து ஸ்ட்ரகிள் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல நடிக்கணுன்ற ஒரு சின்ன ஆசை இருந்தது. ஃபர்ஸ்ட்டு ஃபீல்டுக்கு வரும்போது, தெரியாம நான் வந்து ஒரு கம்பெனி அது பெரிய கம்பெனின்னு கூட சொல்ல முடியாது. நார்மலான ஒரு சின்ன பட்ஜெட் கம்பெனி தான். மூவி ஆஃபீஸ். அங்க போயிட்டு ஒரு கேரக்டர் செகண்ட் ஹீரோயின் மாரியான ஒரு கேரக்டர் நான் வந்து போயிட்டேன். அவங்க வந்து சேலத்துல ஷூட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க. தெரியாம நான் போயிட்டேன். பட் அங்க இருக்கிற பெண்களுக்கு வந்து என்ன சொல்றது, டெய்லி ஒருத்தரும் வந்து அந்த ப்ரொடியூசர் கிட்ட போயிட்டு வரணும் அப்படின்னு பேசியிருப்பாங்க போல. ஸோ அங்க வந்த ஒரு லேடி இருக்காங்க எல்லாருக்கும் இன்சார்ஜ்ன்னு. அவங்க ஒரு பெண்களையும் அவங்க கிட்ட கூட்டிட்டு போயிட்டாங்க. இது எனக்கு தெரியாது. 3வது நாள் ஷூட் போகும்போது எனக்கு கதவ வந்து தட்டிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு பயம் வந்துருச்சு. இதுக்காக தான் என்ட்ட வந்து அந்த ஆன்டி சொல்லிட்டு போயிடுச்சு. கரெக்ட்டா 9 மணி இருக்கும்போது வந்து சொல்லிட்டு போயிடுச்சு. இந்த மாரி சார் வருவாரு தொறந்து வச்சுக்க. எதுக்கு நான் தொறந்து வைக்கணும்? என்ன நீங்க சொல்றீங்க? அப்டின்னுருச்சு. ஏன்னா, எனக்கு அப்ப அட்ஜஸ்ட்மென்ட்னா என்னன்னு தெரியாது. அந்த வார்த்தைக்கான அர்த்தமே தெரியாது. நான் என்ன நெனச்சுட்டேன்னா, சும்மா காஸ்டியூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இல்லன்னா டைமிங் அட்ஜஸ்ட் பண்றதா இருக்கும், இல்ல பேமெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணணும் போல. ஒரு என்ன சொல்றது? ரூ. 5000 குடுக்குற இடத்துல ரூ. 4000 தருவாங்க போல. ஸோ அந்த மாரி அட்ஜஸ்ட்மென்ட் போல நெனச்சுட்டேன் நான். ஸோ அதனால சரின்னு ஓகே சொல்லி நானும் போயிட்டேன். அங்க போன பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது, ஐய்யயோ! அட்ஜஸ்ட்மெண்ட்னா இப்படி போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் கதவ சாத்திட்டு எல்லா டேபிள் கீபிள் எல்லாத்தையும் நகர்த்தி வச்சுட்டு எனக்கு நிஜமா ரொம்ப பயம் வந்துருச்சு. அப்ப எனக்கு ஒரு 19 வயசு இருக்கும். இப்ப 28 வயசு ஆகுது. 19 வயசு இருக்கும். எனக்கு என்னன்னே தெரியாது. தனியா இல்ல வேற எந்த போயிட்டேன். எந்த சீரியல்ல கமிட் ஆனீங்க? சீரியல் இல்ல படம். படம். என்ன கம்பெனி ஏதுன்னு தெரியாம நம்ம போயிட்டோம் அப்படின்னா, ஆக்சுவலா அந்த படத்துல எப்படி நீங்க ஆடிஷன்ல செலக்ட் ஆனீங்களா? ஆடிஷன்ல செலக்ட் ஆயி அப்ப போனேன். வரைக்கும் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்ல. பிரச்சனை இல்ல. செலக்ட் ஆயிட்டீங்க. என்ன ரோலுக்கு செலக்ட் ஆனீங்க? செகண்ட் ஹீரோயினுக்காக செலக்ட் ஆனேன். ஆ. அதுதான் அவங்க அப்பவே என்கிட்ட இந்த அட்ஜஸ்ட்மென்ட்ங்கிற வார்த்தைய சொன்னாங்க. எனக்கு அட்ஜஸ்ட்மென்ட்னா என்னன்னு தெரியாது. ம். அதனால சரி ஓகே நான் இந்த மாரி நெனச்சுட்டு தான் நான் அங்க போனேன். அதுக்கப்புறம் அங்க இருந்து காலையில ஆனதும் போயிட்டீங்க. எந்த ஊருக்கு போனீங்க? சேலம்க்கு போனோம். அச்சச்சோ! போய் மாட்டி லாக் ஆயி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி, அதுக்கப்புறம் தான் அங்க இருந்து வெளிய வந்தேனே. எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க இந்த இடத்துல நம்ம லாக் ஆயிருக்கோம்னு? உங்கள ரூம்ல அடைச்சு வச்சாங்களா? அதாவது அங்க இருக்க ஆன்டி வந்து ஒரு நாள் ஒரு பொண்ணு அனுப்பிச்சிருப்பாங்க போல. இந்த மாரி அங்க கிட்டத்தட்ட ஒரு 7 பொண்ணுங்கள கூட்டிட்டு போயிருந்தாங்க. அன்னைக்கு ஷெட்யூலுக்கு. ம். ஸோ நானும் அதுல ஒரு ஆள் தான் போயிருந்தேன். அந்த ஆன்டி தான் ஒருத்தரா ப்ரொடியூசர் கிட்ட வந்து பேசி பேசி அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. ஒரே புரொடியூசர் ஆனா 7 பொண்ணுங்க. ஆமா. ஒரு நாளைக்கு ஒருத்தர்ன்ற மாரி. ஆமா. சூப்பர். ஏன்னா 2 வாரம் போட்டிருந்தாங்க அங்க. ம். அந்த ஷெட்யூல் வந்து 2 வாரம் போட்டிருந்தாங்க. ஆ. ஸோ இவங்க வந்து என்கிட்ட 9 மணிக்கு சொல்லிட்டு போறாங்க. 10 மணிக்கு சார் வந்துருவாரு. நீ ரெடியா இருந்துக்கோன்னும்போது எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. பயமும் வந்துச்சு. எதுக்கு ரெடியா இருக்கணும்? என்ன ஏதுன்னு கேட்கும்போது, ஒரு அம்மா வந்து அவங்க பொண்ணையே கூட்டிட்டு வந்தாங்க அந்த ஷூட்டுக்கு. பெத்த தாயே! ஆமா. சோ அது எல்லாமே நான் அப்பதான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அம்மா இது தெரியாதா? இதுக்கு தான் கூட்டு வந்தாங்க. நான் என் பொண்ணையே அனுப்புறேன். உன்ன அனுப்பி வச்சேன். நீ போமாட்டியா? நான் எதுக்கு சீன் போடுற? அப்படின்லாம் பேசி கேட்டும்போது எனக்கு தெரிஞ்சுச்சு. இதுக்காக தான் வந்து பண்றாங்கன்ட்டு. நான் கதவ லாக் பண்ணிட்டேன். 10 மணி ரூமுக்குள்ள போய் நீங்க லாக் பண்ணிட்டீங்க. ரூம் உள்ள போய் லாக் பண்ணிட்டு, கதவு உடைச்சிட போறாங்கன்ட்டு அங்க இருக்க டேபிள் கீபிள்லாம் நகர்த்தி வச்சுட்டு, எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன். ரீச் ஆகல. அப்புறம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணேன். போலீஸ்காரங்க வந்தாங்க. வந்த பிறகு நான் அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனா உங்கள கேட்கல எதுக்கு இந்த மாரிலாம் பண்ணீங்கலாம்? அ அந்த அந்த மாரி யூனிட்ட. இல்ல கேட்டாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு அப்போ. அந்த புரொடியூசர் வந்து அவங்க வந்து என்ன சொல்ட்டாங்கன்னா, அந்த ஏரியாவோட பெரிய ஆள் அவரு.
ஓ! கட்சியிலயும் இருக்காரு. பெரிய ஆளுங்கறனால அவர வந்து பெருசா இது பண்ணிக்க முடியல. நான் வந்து எனக்கு இதுல விருப்பம் இல்ல. நான் போய்க்கிறேன். நீங்க பண்ணது ரொம்ப தப்பு. ஏன்னா எனக்கு அப்ப என்ன பண்ணணும்னு தெரியல. அவரு வந்து அதுக்கப்புறம் என்கிட்ட என்ன சொன்னாரு, "நீ வேணான்னு சொல்லியிருந்தன்னா, நாங்க உன்ன கூப்ட்டே வந்திருக்க மாட்டோமே. நீ சரின்னு தானே சொல்ட்டு வந்த. உன்ன யாரும் இங்க கட்டாயப்படுத்த போறதில்ல. நான் வந்து கேட்கும்போதே நீ வந்து வேணான்னு சொல்லியிருந்தா, நான் பாட்டுன்னு கம்முனு போயிட்டு இருக்க போறேன். அவங்க மேல தப்பு தான். அத வந்து எப்படி நியாயப்படுத்துற மாரி பேசுனாங்கன்னா, அந்த மாரி நியாயப்படுத்தி பேசுனேன்."